மாற்றுத்திறனாளி பிறந்தது இப்படி சின்ன வயசுல இருந்தே மாற்றுத்திறனாளி. நான் வந்து 65% மாற்றுத்திறனாளி. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இது போலியோ அட்டாக் மாதிரி ஆகி மாற்றுத்திறனாளியா ஆயிட்டேன். நான் மாற்றுத்திறனாளி இருந்தாலும் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா யாருனாலும் போய் நான் கேட்க வேண்டியதா இருக்குது. எங்கேயாச்சும் வெளியில போக வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். யாராச்சும் ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட தான் நான் வெளியில போவேன். படிக்கிறதுக்கு போறதுக்கு வரதுக்குலாம் நான் வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 35 ஏஜ் வரையும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம்னால நடக்க முடியாம போயிடுச்சு. கீழே தவறு தான் போயிட்டு இருப்பேன். ஒரு நலத்தம்பி அண்ணாவே கேட்டார் எம்எல்ஏவே, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னாரு. எனக்கு ஸ்கூட்டி வேணுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வண்டி வேணும்னு கேட்டேன். அப்புறம் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. போயிட்டு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ 6 மந்த் ஆயிட்டு வந்து அப்புறம் எனக்கு வண்டி வந்தது. உங்க ஓட்டி சார் நம்பர் கொடுங்க அப்படின்னு நம்பர் கொடுத்தா அவரே போன் போட்டு பேசி இப்போ வண்டி கொடுத்தானோ. அவர் எங்க வரத்துக்கும் போறதுக்கும் முடியாத ஆளா இருக்கிறாரு. அவருக்கு நான் வண்டி கொடுக்கணும். எங்க ஓட்டி சார் சரி பேண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு உடனே ஆக்ஷன் எடுத்து வண்டி கொடுத்துறாரு. எம்எல்ஏ நல்லதம்பி அவர்கள் வந்து இந்த ஏரியாவில் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லதா பண்ணிட்டு இருக்காரு. வண்டி கொடுத்ததுனால எனக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கு. இதுக்கு வண்டி கொடுக்காத முன்னே போனும் வரணும்னா ஒருத்தர் ஹெல்ப் எனக்கு முக்கியமா தேவைப்பட்டது. நான் அவங்கள போய் கேட்க வேண்டியதா இருந்தது. எங்க போறதுக்குனாலையும் வண்டி வாங்குறதுனால யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா நானா தனிப்பட்ட முறையில போயிட்டு வரேன். இப்போ எனக்கு போக வரத்துக்கு எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வண்டி வந்த பின்னாடி நான் யாரும் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. என் பாட்டு நான் போறேன், என் வேலையை செஞ்சுக்கிறேன், வந்துடுறேன். நான் டெய்லரிங் கிளாஸ் கற்றுருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்தது. மிஷின் வந்து கவர்மெண்ட்லேயே ஸ்டாலின் ஐயா மூலயமா மிஷினும் கொடுத்தாங்க. அதை வச்சு என்னோட வாழ்க்கையை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த ஒரு இதில் உதவி தொகையாக வந்து எங்கள் கலைஞர் ஆட்சியில் வந்து எனக்கு மாதம் ஆனால் 2000 ரூபாய் பென்ஷனும் வருது. எனக்கு இது ரொம்ப பெரும் உதவியாக இருக்குது. எனக்கும் வந்து இது வந்து எனக்கு மாசம் உதவி தொகை ஒன்றுது. செலவுக்கு கிளவுக்கெல்லாம் அதை பார்த்துக்கிறேன். நான் எனக்காக வண்டி கொடுத்த எம்எல்ஏ நல்லதம்பி திருப்பத்தூர் சட்டமன்ற நல்லதம்பி அண்ணா எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றி, மிகவும் நன்றி. இங்க சட்டமன்ற தொகுதியில நல்லதம்பி அண்ணா தான் வந்து எங்களுக்கு எல்லாமே முன்னாடி நின்று அவர் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்து எங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லதம்பி அண்ணாவுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். எம்எல்ஏ சாருக்கு மிக்க நன்றி. மறுபடியும் எங்க திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் என் நல்லதம்பி அண்ணனே ஜெயிக்கணும். அடுத்த ஆட்சி வந்தாலும் திமுக தான் எங்களுக்கு வரணும். அடுத்த ஆட்சியில் எத்தனை ஆட்சி வந்தாலும் திமுக தான் வந்து எங்களுக்கு வரணும்.